Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இந்திய இராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியா சாம்பவ் என்கிற பிரத்யேக போனை உபயோகப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். அது என்ன என்பது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் அபினவிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அபினவ், அது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் வெங்கட். அதாவது பாதுகாப்பான தகவல் பரிமாற்றம் அப்படின்ற இந்த அம்சம் உலகத்தில் எந்த ஒரு இராணுவத்துக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாகும். அதுவும் பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ் அப்படின்னு சுற்றி பகை நாடுகள் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவிற்கும் இந்திய இராணுவத்திற்கும் பாதுகாப்பான தகவல் பரிமாற்றம் அப்படின்றது ரொம்பவுமே அவசியமானது. ஸோ இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய இராணுவம் யோசிக்கும் போது கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு திட்டம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் சாம்பவ் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதை உள்நாட்டிலேயே நம்ம இந்தியா தயாரிச்சிருக்கு. அந்த வகையில் சம்பவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஃபோன் அது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு இந்திய இராணுவத்தை சேர்ந்த முக்கிய அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30,000 சம்பவ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கடந்த ஜனவரி மாதமே இந்திய இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ எதற்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வழங்கப்பட்டிருக்கு, ஏன் ரெகுலரான ஸ்மார்ட் ஃபோன் வழங்கப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதாவது ரெகுலரான ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் ஹமாஸ் பயன்படுத்தின பேஜரில் பக் வச்சுருந்தாங்க. பின்னாடி அதை வெடிக்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி வெளியிலேருந்து நாம் சாஃப்ட்வேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸை வாங்கும்போது அதில் மால்வேர்ஸை இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மால்வேர்ஸை இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய இராணுவ அதிகாரிகள் பரிமாறக்கூடிய தகவல்களை எளிதில் பைரசி பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு சிக்கலை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சம்பவ் ஸ்மார்ட் ஃபோனை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, இது 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அது மட்டும் கிடையாது, இதில் எம் சிக்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கிய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனாக நம்ம மெசேஜஸ் அனுப்ப முடியும். எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் இங்கே ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு அப்படின்னு சொன்னால் அதை ரிசீவரால் மட்டும்தான் பிரித்து பார்க்க முடியும். இடையில் யாரும் அதை இன்டரப்ட் பண்ணி அந்த மெசேஜை டீகோட் பண்ணி எடுத்துடவே முடியாது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர். இதன் மூலமாக நம்மளால் டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப முடியும், ஃபோட்டோஸ் அனுப்ப முடியும். வாட்ஸ்அப்பில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அனைத்தையும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஏன்னா இது முக்கியமான உயர் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இந்த ஃபோன் வழங்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால் யாருடைய நம்பரையும் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா தயாரிக்கும் போதே இது நம்பர்ஸ் இதில் எம்பெட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அவசரம் அப்படின்னு வரும்போது நம்ம உடனடியாக சம்மந்தப்பட்ட நபரை நம்மளால் கால் செய்ய முடியும். ஸோ சம்பவ்னு இதுக்கு ஏன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃபோனுக்கு செக்யூர் ஆர்மி மொபைல் பாரத் வெர்ஷன் இதுதான் இந்த ஃபோனோட உண்மையான பெயர். அதை சுருக்கி சம்பவ் அப்படின்ற பேரில் தற்போது இந்திய இராணுவம் பயன்படுத்திட்டு வருது. ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் தகவல்களை பரிமாறிக்க இந்த சம்பவ் ஃபோன் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. நிச்சயமா அபினவ், நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நம்மோடு டிஜிட்டல் பிரிவின் தலைவர் ஆனந்த் டி பிரசாத்தும் தொடர்பில் இருக்கார். அவர்கிட்ட மற்றொரு கேள்வியை கேட்கலாம். ஆனந்த், இப்போ இராணுவத்தில் தொழில்நுட்ப ரீதியாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்கு. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணையாக இருக்கட்டும், அதே போல் AK-203 அப்படின்னு நிறைய நவீன ஆயுதங்கள் உட்புகுத்தப்பட்டிருக்கு. இப்போ அபினவ் சொன்ன மாதிரி சம்பவ் அப்படிங்கிற மொபைல் ஃபோனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இராணுவ ரீதியாகவும் சரி, ஒட்டுமொத்த அளவுலையும் சரி, இந்தியா தொழில்நுட்பத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கா? கண்டிப்பாக. சமீப காலத்தில், கடந்த ஒரு மாத காலத்தில் பல நேவி அதிகாரிகள், ஏர்ஃபோர்ஸ் அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகளை நேரில் சந்தித்து பல விஷயங்கள் அவங்களோட பேசவும், விவாதிக்கவும், கருத்து பரிமாற்றம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படி கிடைக்கும்போது இந்த ட்ரை சர்வீஸில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளுடைய பாதுகாப்பு படை ஒரு ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற
நம்ம பிரதமர் முன்வைத்த அந்த ஒரு கொள்கையின் அடிப்படையில் நம்மளுடைய அத்தனை ஆயுதங்களும் தொழில்நுட்பமும் இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக வேண்டும் அப்படிங்கிற போக்கில் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதில் நேவி ஏர்ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ பாதிக்கு மேலே அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இண்டியனைஸ்டாக இருக்கக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்தியாவில் வந்து பயன்படுத்தக்கூடிய இராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய டேங்க், அர்ஜுன் டேங்க்கு, டாடா கெஸ்ட்ரல், அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட் கேரியர் விக்ராந்த், நம்ம வந்து இந்த உலகத்திலேயே வந்து வெறும் கையில் வந்து எண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து தயாரிச்சிருக்கு. அதில் இந்தியா ஒரு நாடாக இருக்குது. நியூக்ளியர் சப்மெரின் அரிஹந்த் கிளாஸ் அதை நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம். வெறும் 3-4 நாடுகள் மட்டுமே இந்த சாதனையெல்லாம் படைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆர்மி இப்போ பயன்படுத்தக்கூடிய புல்லட் ப்ரூஃப் ஜீப் மஹேந்திரா தயாரிச்சிருக்கு, அர்மேடோ அப்படின்னு சொல்லி. அதை தொடர்ந்து டிஆர்டிஓனுடைய தக்ஷ், அதாவது பாம் டிஃப்யூசர் ரோபோ, அது வந்து இந்தியா தயாரிச்சிருக்கு. அதாவது மனிதர்கள் போய் பாம் டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ரோபோவே போய் அதை டிஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பமானது இந்தியாவிலே இண்டிஜினியஸாக தயாரிக்கப்பட்டிருக்கு. ஃபைட்டர் ஜெட்டில் தேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆர்ட்டிலரி பீரங்கியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏடாக்ஸ் அப்படின்னு நீங்கள் உலக சாதனை படைத்திருக்கு. 47 கிலோமீட்டர் தூரம் சென்று தொலைவில் இருக்கக்கூடிய டார்கெட்டை வந்து தாக்கி இன்றைக்கி வந்து உலகத்திலே மிகப்பெரிய டிமாண்டில் இருக்கக்கூடிய, நீங்கள் பிரம்மோஸ் சொன்னீங்க, அது கூட இந்தியா ரஷ்யாவுடைய கொலாபரேஷன். ஆனால் இந்த ஏடாக்ஸ் அப்படிங்கிறது முழுமையாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு அதனுடைய தொழில்நுட்பம், அதனுடைய டெக்னாலஜி எல்லாமே இண்டியனைஸ்டு. ஸோ இன்றைக்கி உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பல நாடுகள் வந்து ஆர்வமாக முன் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாங்கிறதுக்காக முன் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஏடாக்ஸ். அது இந்தியா தயாரிச்சிருக்கு. ஹெலிகாப்டரில் த்ரூ, பிரச்சண்ட், ருத்ரா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். மிசைலில் ஆகாஷ், QRSAM, பிரம்மோஸ் நீங்கள் சொன்னீங்க, இந்தியா ரஷ்யாவினுடைய இணைந்து தயாரித்த ஒரு விஷயம். பிருத்வி, அக்னி, ரேடாரில் ராஜேந்திரா, ரோஹிணி, பரணி, இந்திரா, அதுக்கப்புறம் வந்து ADD TCR, அதுக்கப்புறம் வந்து ஏவேக்கில் இருக்கக்கூடிய நேத்ரா, சென்சாரில் வந்து நம்ம பார்த்தோம் ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் ஆகாஷ் தீர், சஞ்சய்லாம் வந்து எந்த அளவுக்கு பெரிய அளவில் வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லி, இப்படி இந்தியாவில் வந்து பல விதமான குறிப்பாக டெக்னாலஜி வைஸில் பாதுகாப்பு படை சம்பந்தமான பல விஷயத்தில் நம்ம வந்து ராக்கெட் வேகத்தில் முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதில் வந்து இப்போ கடைசியாக இந்த சம்பவ் அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனும் வந்து பெரிய அளவில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. எனக்கு ஞாபகம் வருது, தமிழக அரசியல் கட்சிகளின் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒருவர் ஈவே ராமசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து போனால் இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு அவர் வந்து இந்தியாவையும் தமிழர்களையும் இழிவுபடுத்தி பேசின அந்த ஒரு வாக்கியத்துக்கு இவ்வளவு கண்டுபிடிப்பும் அவரும் போயிட்டாரு. அவருடைய கொள்கை வந்து தமிழகத்தில் இன்னைக்கு வந்து எங்கன்னே காணாத அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் இந்தியர்களுடைய தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு உலக அரங்கில் வந்து பேரும் பிரசித்தியும் வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. நிச்சயமாக இது குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். நேயர்களே, இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் சேனலுடன்.